டெல்லியிலிருந்து சென்னைக்கு இன்று இரவு 9:55 மணிக்கு புறப்பட வேண்டிய விமானமானது 10:05 மணி அளவில் அங்கிருந்து புறப்பட்டது. அந்த விமானத்தில் இருந்த இரு பயணிகளுக்கு இடையே நடுவானில் கடுமையான சண்டை நடந்திருக்கிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கி இருக்கின்றனர். குறிப்பாக வெளிநாட்டு பயணி அந்த உள்ளூரை சேர்ந்த அந்த இந்திய பயணியை கடுமையாக தாக்கி இருக்கிறார். இதில் இருவரையும் சுமார் அரை மணி நேரம் இந்த சண்டை நீடித்திருக்கிறது. இருவரையும் தனித்தனியாக விலக்கி அங்கிருந்த பயணிகள் வேறு வேறு இருக்கையில் அமர வைத்திருக்கின்றனர். விமானம் சரியா அப்போது சண்டையிட்ட போது ஒருவரை மாறி ஒருவர் இவன் வெடிகுண்டு வைத்திருக்கிறான் என ஒருவர் மீது ஒருவர் குற்றஞ்சாட்டி இருக்கின்றனர். இதையடுத்து உடனடியாக பணிப்பெண்கள் விமானிகளுக்கு தகவல் தெரிவித்து விமானிகள் மூலமாக சென்னை விமான நிலையத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருவர் வெடிகுண்டு வைத்திருப்பதாக விமானத்தில் சண்டையிடுகின்றனர் என்று. இதையடுத்து சென்னை விமான நிலையத்திற்கு இரவு 11:10 அளவில் வந்து இறங்கிய இந்த விமானமானது 11:30 மணி அளவில் விமான நிலையத்திலிருந்து சற்று தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு கொண்டு தனியாக நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த விமானத்தை சுற்றிலும் விளக்குகள் எரியவிடப்பட்டன. காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் அங்கே குவிக்கப்பட்டனர். மோப்பனாய் அதாவது வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர். இந்த நிலையில் விமானத்துக்குள் ஏறிய காவல்துறையினர் அந்த சண்டையிட்ட வெளிநாட்டு பயணியை விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கின்றனர். எந்த நோக்கத்துடன் விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக, அதாவது இவர் வெடிகுண்டு வைத்திருக்கிறார் என்று கூறினார்கள் என்பது குறித்து விசாரிப்பதற்காக அந்த சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு பயணியை தற்போது காவல்துறையினர் அழைத்து சென்றிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த விமானத்தில் அனைத்து உடைமைகளும், அதாவது பயணிக்கின்ற பயணிகளின் அனைத்து உடைமைகளையும் தீவிரமாக ஆய்வு செய்து சோதனைக்கு பிறகு அவர்கள் வெளியே அனுப்பப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த பணிகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வெளிநாட்டு பயணி எங்கிருந்து வருகிறார், கொச்சிக்கு எங்கிருந்து வந்தார், கொச்சியில் இருந்து என்ன நோக்கத்திற்காக சென்னைக்கு வருகிறார், எதற்காக இந்த வெடிகுண்டு தொடர்பான இந்த வாக்குவாதம் சண்டை ஏற்பட்டது என்பது குறித்த ஒரு விரிவான விசாரணையை காவல்துறையினர் மேற்கொள்ள இருக்கின்றனர். இந்த விசாரணைக்கு பின்னரே அவர் சொன்னது போல உண்மையிலேயே வெடிகுண்டு ஏதாவது கொண்டு வந்தாரா, இல்ல ஒருவரை மாற்றி ஒருவர் குற்றச்சாட்டுக்காக வெடிகுண்டு தகவல் வந்ததா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணையை முன்னெடுத்திருக்கின்றனர்.